செகண்ட் ப்ராப்ளம், அதாவது செகண்ட் சப்டிவிஷன். இதுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, இது 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 3/3 மேட்ரிக்ஸ்னா ஒண்ணுத்துக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அதாவது கோஃபேக்டர் அப்படின்னா நம்ம சப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த 2 எலிமெண்ட்ஸுக்கு என்ன சப் மேட்ரிக்ஸ், தட் இஸ் கோஃபேக்டர் என்ன, 3க்கு வந்து கோஃபேக்டர் என்ன, அது மாதிரி ஒண்ணுத்துக்கும் நம்ம கண்டுபிடிச்சு நம்ம போடுறது தான் இந்த அட்ஜாயிண்ட். பட் இங்க வந்து நான் ஒரு சிம்பிளான ஒரு வே சொல்லி தரேன். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பாருங்க. ஜஸ்ட் இது கன்சிடர் தீஸ் டூ ரோஸ், அதாவது செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் எடுத்துக்கோங்க. இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ரோவை எப்படி நான் எழுத போறேன்னா, நான் ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, சப் மேட்ரிக்ஸ் 4 1 7 2, அதை நான் தனியா எழுதிக்கிறேன். 4 1 7 2. அடுத்தது இந்த ரெண்டுத்தையும் எழுதிக்கிறேன். 3 4 3 7 3 4 3 7. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். இந்த ரெண்டு ரோவையும் கன்சிடர் பண்ணுங்க. இந்த ரெண்டு ரோல ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்க, இந்த குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அதாவது 4 1 7 2. அதுக்கப்புறம் என்ன இருக்கும், 3 4 3 7. இதை எழுதி முடிச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்றது இந்த ரெண்டு ரோஸ், ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணணும். அதுல as it is நம்ம இப்ப என்ன எழுதணுமோ அதேதான். 3 1 4 1 3 1 4 1. Next 2 3 3 4 2 3 3 4. இதை நீங்க எப்படி எழுதணும்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 3/3 மேட்ரிக்ஸ்க்கு இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட். இல்லைன்னா ஒண்ணுத்துக்கும் நம்ம கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கும் டிரான்ஸ்போஸ் தான் கண்டுபிடிக்க போறோம், பட் சிம்பிள் வேல கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணா என்ன இருக்கும், 4 2s are 8. 8 minus 7. 8 minus 7 is equal to 1. அடுத்தது நெக்ஸ்ட் இத ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. 3 3 minus 2. 3 3 1s are 3 minus 3 2s are 6. So 3 minus 6 is equal to minus 3. அடுத்தது 4 இந்த மேட்ரிக்ஸ், ஐ மீன் இந்த சப் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. இதுல வந்து 3 into 7 21. 21 minus 12 which is equal to 9. So இங்க 9 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. 7 into 1 7 and then 3 into 2 6. So 7 minus 6 is equal to 1. So இந்த இடத்துல 1 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் this one, 2 into 2 4. 4 minus 3 is equal to 3 1s are 3, which is equal to 1. Next இத கன்சிடர் பண்ணிக்கோங்க. 3 3s are 9 minus 14, which is equal to minus 5. So minus 5 இங்க போட்டுக்கோங்க. So இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. Next 3 1s are 3 minus 4, which is equal to minus 1. So இங்க வந்து minus 1. Next 3 1s are 3 minus 2 1s are 2, which is equal to 1. Which is equal to 1. 1 வந்து இங்க போட்டுக்கோங்க. So is it clear? உங்களுக்கு வந்து நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி. அடுத்து லாஸ்ட் ஃபைனல் ஒன் என்னன்னா 4 2s are 8 minus 9, which is equal to minus 1. So minus 1 இங்க போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்துக்கும், so this is adjoint A. இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சதுக்கு எல்லாத்துக்கும் டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். டிரான்ஸ்போஸ்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரோஸ் இன்டு காலம்ஸ் அண்ட் காலம்ஸ் இன்டு ரோஸ். ரோஸ் இருக்கிறத காலமா மாற்றணும், காலத்தை ரோஸா மாற்றணும். நான் இங்கே வந்து என்ன செய்ய போறேன், ரோஸை வந்து காலமா மாற்ற போறேன். ஸோ எய்தர் வே நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம், இந்த காலத்தை ரோஸா வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ வாட்ஸ் யுவர் சாய்ஸ்? ஸோ தட் இஸ் 1 minus 3 9. ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலம். அடுத்தது 1 1 minus 5 and then 9. Next second column போட்டாச்சு. அடுத்தது third. So 1 minus 3 9. அடுத்தது 1 1 minus 5 போட்டுட்டேன். Next minus 1 1 minus 1. So this is adjoint of A. I hope you can understand this. ஜஸ்ட் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. திரும்ப திரும்ப நம்ம போட்டாதான் நம்ம அழகாக போட தெரியும்.
மேத்ஸுங்கிறது வந்து இட்ஸ் லைக் அ கோலம். அது நம்ம போட தான் அழகா வரும். லைக் எப்படி சொல்றது? நீங்க டிராயிங் வரையறீங்க இல்லையா? டிராயிங்க வந்து ஈஸியா வரைஞ்சிட முடியுமா? எதையுமே வந்து போட தான் எனக்கு வரும். ஸோ மேத்ஸ வந்து போட உங்களுக்கு ஈஸியா வரும். ஸோ போட்டு பாருங்க. ஏதாச்சும் டவுட் அப்படின்னு சொன்னா நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க் யூ.